மக்களே, குட் ஈவினிங். சவுதி அரேபியா பஹாலந்து. எனக்கு ஒரு டவுட், அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. இப்போ வந்து ஒருத்தர் 4 வருஷம் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எங்க ஹாஸ்பிட்டல்ல பயோமேடா வராரு. ஸோ அவருடைய வேலை வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எக்யூப்மெண்ட்குள்ள மட்டும்தான் இருக்கும். அதே ஃபார்மசி வந்து ஒரு 4 வருஷம் முடிச்சுட்டு பிஃபார்ம் படிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்களுடைய வேலை வந்து அந்த ஃபார்மசிக்குள்ள மட்டும், மெடிசனுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஏன் எதுவும் படிக்காம ஹவுஸ் கீப்பிங்கா வராங்க பாத்தீங்களா, அவங்களுடைய வேலையும் வெறும் ஹவுஸ் கீப்பிங் வேலையை மட்டும்தான் இருக்கும். அது எப்படி? நாங்களும் அதே 4 வருஷம் தான் படிச்சோம். எக்யூப்மெண்ட் ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் எங்களுக்கு தெரியணும், ஃபார்மசி டைலிஷன்ல ஏதாவது இதுவா இருந்தாலும் அது எங்களுக்கு தெரியணும். ஏன் தரையை தொடைக்கிற அந்த சொல்யூஷன் முதல் கொண்டுமே எங்களுக்கு வந்து அந்த வேல்யூ முதல் கொண்டு எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி அது சாத்தியம் ஆகும், அது எப்படி நியாயமா இருக்குன்னு எனக்கு தெரியல. இது வந்து கண்டிப்பா இந்த ஜேசிஐ, சிபாஹி, NABH இந்த மாதிரி அட்டன் பண்ண எல்லா ஸ்டாஃப்மே, இந்த ஹாஸ்பிட்டல்ல இதெல்லாம் அட்டன் பண்ண எல்லா ஸ்டாஃப்மே ஃபேஸ் பண்ண ப்ராப்ளமா இருக்கும். எல்லாமே ஹெட் டு டோ வந்து ஹாஸ்பிட்டலை பத்தி முழுசா ஒரு பெர்சன்டேஜ் விடாம நாங்க கத்துக்கணும்னா அது எப்படி எங்களால முடியும்? இதெல்லாம் ப்ரூவ் பண்ணாதான் அவங்க வந்து ஒரு ட்ரைன்டு நர்ஸ்ன்னு நீங்க வந்து வச்சிருக்கிற ஒரு அடையாளம் வந்து எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல.